சிவசங்கர் அட்லியை பத்தி பேசிட்டாரு அப்படின்றாங்க. அவர் அட்லியை பத்தி பேசல, அவர் ஆளுநரை பத்தி பேசிட்டாரு. இவங்க டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக அட்லியை பத்தி எப்படி பேசலாம், அட்லியை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அந்த மொழி தான் அங்க போய் சேரும். எந்த மொழியை வைத்து வந்தார்களோ அந்த மொழிக்கு செல்ல வேண்டும் தான் சொன்னேன். நான் அட்லியை பத்தி பேசுவேன். காம்பினேஷன் கரெக்டா இருக்கணும்னா இட்லின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, ஆனா சட்னின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அந்த சட்னில தான் அவர் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அவர் சொன்னது என்ன, அட்ட அட்ட காப்பி அடிச்சு சீன் பை சீன் காப்பி அடிச்சு ஒன்ன கிரியேட் பண்றது இல்லம்பீங்களா? ராயபுரம் எம்எல்ஏ அவர் நவயுக விஜயகாந்தாக வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். சட்டசபை மாண்புக்கு அது செய்யக்கூடாதுதான். தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றங்களில் எல்லாவற்றிலும் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் எம்எல்ஏ ஒருத்தரும் தலையிடுதல் இருக்குன்னு செய்தி அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருந்து திடு திடு விஜயதாம் எதுக்கு ஓடி வர்றாரு? அவர் இல்ல பிரச்சனைக்குரியவர். ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ என்ன நான் இருக்க இவரே வர்றாரு. எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பும் போது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும். விஜயுடைய மினிஸ்ட்ரிக்கும் ஆவர்ஜுனா தான் பதில் சொல்றாரு அப்படிங்கிறது ஆகப்பெரும் ஜோகம். பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் சட்டமன்றம் இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பேரலை சிறார்கள் போல் நடந்து கொள்ளுகிறார்கள்னு சொன்னீங்களே, பேரலைய கட் பண்ணி இருக்கிறீங்களே, நீங்க இப்ப பேரவையில் இருக்கக்கூடிய சிறார்களா மாறி இருக்கிறீங்களா? நாங்கள் பேரலையில சிறார்கள் தான். உங்க வயசை கம்பேர் பண்ணும்போது நாங்க சின்ன பசங்க தான். நீங்க பேரவையில் சிறார்கள் போல நடந்து கொள்ளுவது எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது? அதுல அந்த விஜய்தாமுன்னு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. ஒரு பேரே விஜய்தாமுவா? இல்லையா தெரியல, கேக்குறேன். விஜய்ன்ற பேர் இல்ல, செஃப் தாமுவா? விஜய்தாமு தானே. விஜய்தாமு. ஓகே, விஜய்தாமு. கல்லாணை அவர்களுடைய பேரே விஜய் அன்பன் கல்லாணை அப்படின்னு இருக்கும். ஆமா, அதுல எது பேருன்னே தெரியாது. விஜயா அன்பனா கல்லாணையா அப்படின்றது தெரியாது. அது மாதிரி விஜய் தாமுன்றது, தாமு என்கிறது அவர் பெயர், விஜய் என்பது அவர் செலுத்திய அன்பில் பால் கட்டைத்த. தெரியல, அப்படி விட்ட பார்த்தா தெரியும். அவருக்கு அறியப்பட்டது அப்படித்தான். ராயபுரம் எம்எல்ஏ அவர் நவயுக விஜயகாந்தாக வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். விஜயகாந்தா வரணும்னா விஜயகாந்துக்கு ஒரு நியாயமான கோபம் இருந்தது, அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இந்த பக்கம் விஜயகாந்த் எந்திரிச்சு கேட்டாரு அப்படின்னா, அவர் பல்வேறு விவகாரங்கள்ல கேள்வி கேட்டு பதில் சொல்லாம இங்கிருந்து ப்ரொவோக் பண்றாங்க. இங்கிருந்து எம்எல்ஏக்கள் அவர் உரிமையில பேசுவோம், அவர் எந்திரிச்சு என்ன நீ ஏன் பேசுற, அமைச்சரை பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நாக்கத்துறுத்துறாரு. ஆனாலும் சட்டசபை மாண்புக்கு அது செய்யக்கூடாதுதான். அவர் அதை செய்தார். சரி, இப்ப மாண்பு பாக்குறீங்கல்ல, பார்க்க தானே போறீங்க? அதான் பார்க்கலையே, அதான் கட் பண்ணிட்டாங்க. அது இளைஞர்களின் பேர் ஆர்வம், அதனால நேரலையர் கட் பண்ணிட்டாங்க. என்னடா திருசான உருட்டா இருக்கு, யார் உருட்டுறா? அப்படி அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அது வேண்டாம், அது பிறகு ஒரு நாள் பேசலாம். இல்லை, என்னன்னா இவங்க சோசியல் மீடியால விஜய் தரப்பினர் என்ன எழுதுறாங்கன்னா, விஜய் தரப்பினர் என்ன எழுதுறாங்க நான் சொல்றேன் நவீன தாராளமயம், உலகமயமான தாராளமயமான பொருளாதார கொள்கையின் காரணமாக வீழ்ச்சி அடைந்த முதலாளித்துவ சமூகம் குறித்து விஜய் தரப்பினர் எழுதி இளைஞர்களை திரட்டி இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்க ஒரு சோடா குடிச்சிட்டோம். இதெல்லாம் தாங்க தோழர் சொல்றாரு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? முதல்ல தெரியல. இல்ல புஷி ஆனந்துக்கு தெரியுமா? ஒன்னும் இல்ல தோழர், அதெல்லாம் விலைக்கு எழுதி கொடுத்தா கூட அவருக்கு புரியாது. ஆனாலும் அது எழுதுறாங்க. பட் விஜய் தரப்பினர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அததானங்க இப்ப சொன்னேன், தாராளவாத பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தால் ஏற்பட்ட விளைவுகள், முதலாளித்துவத்தின் வீழ்ச்சி, மக்களுடைய கவலைகள், அதை பிரதிபலித்து தான் அவங்க எழுதியிருக்காங்க. இல்லை, விஜய் கட்சிக்காரங்க எழுதுனதை சொல்லணும்ல, அவங்க தான் இது எழுதுனாங்க. அப்படியா? அப்படின்னு அறியப்படுறாங்க தானே? தெரியல. விஜய் கட்சியினர் என்ன எழுதுறாங்கன்னா, சட்டசபையை அலற விட்டார், தெரிக்க விட்டாங்க, சம்பவம் நடந்திருக்கு. சரி, சம்பவம் நடந்திருக்கு. விஜய் இப்ப எழுதுனது யாரு? நீங்க விஜய் கட்சிக்காரர்கள். விஜய் கட்சிக்காரங்க என்ன எழுதுறாங்கன்னு நான் சொல்றேன். தாமதப்படுத்தி அறிவிக்கப்பட்ட முந்தைய அரசின் வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், இதையெல்லாம் முன்வைத்து, லஞ்சம், இதெல்லாம் முன்வைத்து தான் எழுதுனாங்க அவங்க. என்ன விஜய் அரசு அமைஞ்சதுக்கா?
அமைஞ்சது. அப்ப இப்பயும் அதான் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சட்டசபை நிகழ்வுக்கு என்ன அது எழுதுறாங்க? என்னன்னா நமக்கு அது தெரியல, ஆ. நமக்கு எங்க எழுதுறாங்கன்னு தெரியல. விஜய் ஆதரவாளர்கள் இதெல்லாம் எங்கேயோ எழுதுறாங்க, எங்க எழுதுறாங்கன்னு தான் தெரியல. வாட்ஸ்அப் குரூப்ல எழுதுனாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எழுதுனாங்கன்னா தெரிஞ்சிடும். இல்ல அதுலயும் எழுதலையே, அதுல இதை நம்ம பார்க்கல. ஓ, எங்கேயோ எழுதுறாங்க. ஓகே. இந்த விஜயினுடைய கட்சிக்காரர்கள் என்ன எழுதுறாங்க அப்படிங்கறத தான் நான் சொல்ல வந்தது. அவர்கள் வந்து சம்பவமே நடந்துருச்சு, அரண்டு மிரண்டு போயிட்டாங்க திமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னானுங்க. சரி, அரண்டுட்டாங்க மிரண்டுட்டாங்கன்றது உண்மையாவே இருக்கட்டும். அப்படின்னா அந்த ஃபுட்டேஜை கொடுக்கலாமே. உன் பக்கம் தான் மைலேஜ் இருக்குன்னா விஜய் மாசா பேசுற டயலாக் இருக்கு படத்துல அப்படின்னு சொல்ற. சரி, டயலாக வைக்க வேண்டியதானன்னு கேட்டா இல்ல, அந்த படத்துல அது மட்டும் எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவியா? அப்ப எது மாசினோ அது இருக்கணும்ல. இதுல என்னன்னா கலர் அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா அந்த என்ன ராத்துராசன் பாட்டை போட்டு பேய் கருப்பே வாராடா அப்படின்னு அந்த மியூசிக் எல்லாம் போடலாம். அதான் விஜய் தாமு அங்க இருந்து எகிரி அடிக்கிறதுக்கு ஓடி வந்தாராம். விஜய் தாமு அடிக்கிறதுக்கு ஓடி வந்தாருன்னா இப்ப என்ன அவருக்கு என்ன கட் அவுட் வைக்கணுமா? ஆமா, அது வரணும்ல. அந்த ஃபுட்டேஜ் வந்துச்சுன்னா 4 படி ஏறி நின்று நாக்க துருத்திடுவா, அந்த பாட்டுலாம் போடலாம்ல. அண்ணனை காப்பாத்துறதுக்கு பின்னாடி ஒரு கோட்டை கருப்பசாமி மாதிரி அவர் வந்து நின்று இருக்கிறாரு. அவர் கோட்டை கருப்பசாமினா அண்ணன் யாரு? அண்ணன் வந்து அழகர் மலையில வாசல்ல இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி தான் இவரு தாமு. மேல மலைக்கு மேல இருக்கக்கூடிய அது புத்தர்னு தோப்பா சொல்றாரு, இவர் புத்தர். அப்ப அவரும் அப்படித்தானே கிளைம் பண்றாங்க. சரி வேணாம், அந்த சுவரை உடைங்க யாராவது. புத்தர் என்னைக்காவது பேசின மாதிரியான விஷுவல்ஸ் ஏதாவது இருக்கு? போதனைகள் இருக்குல்லங்க, போதனைகள் இருக்கு, விஷுவல்ஸ் இருக்கா? அந்த காலத்துல போட்டோவே கிடையாதுங்க. அதெல்லாம் எதுக்கு? இப்ப போட்டோ இருக்கா இல்லையா? இப்ப சட்டமன்றத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு புத்தர்? எப்படி வந்து ஒவ்வொரு வீட்டுகள்ல காலண்டர்கள்ல போட்டோக்கள்ல காருக்குள்ள நல்ல சிரிச்ச முகமா இருப்பாரு புத்தர். அப்படிலாம் இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா தான் இருப்பாரு. நீங்க வந்து லாஃபிங் புத்தாவை எடுத்துங்க, நம்ம கௌதம புத்தா எடுத்துங்க, எல்லா புத்தருமே வந்து அதெல்லாம் முகம் வந்து அருமையா பொலிவா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரிஜினல் புத்தர் கிடையாது. ஆக்சுவலா ஒரிஜினல் புத்தரை காட்டணும்னா நல்ல எலும்புல மேல வந்து போர்வை போத்துன மாதிரி தோல் போத்தி இருக்கக்கூடிய ஒரு உருவமா தான் காட்டணும். ஏன்னா அவர் சோறு தண்ணி இல்லாம இருந்தாரு. ஆனா அப்படி காட்டாம நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா 6.2 feet ஆஜானு பாகுவான உடம்பா இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நல்ல பிசிக்கெல்லாம் போட்டு இப்படி சமண கட்டையை போட்டு இப்படி உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு காட்டிட்டாங்க. அப்படி ஒரு விஷுவலை நீங்க கம்பேர் பண்ணி விஜயை பார்த்தீங்கன்னா சற்று டொங்கலாகத்தான் இருக்கும். ஆனாலும் அப்படி ஒரு உருவத்தில் தான் அவரை போர்ட்ரே பண்ணுகிறார். இல்லைங்க, புத்தருக்கு அப்படியே அந்த காலத்துல வந்து புடைப்பு சிற்பங்கள் தான். புடைப்பு சிற்பங்கள்ல வந்து தோலை மட்டும் தனியா செதுக்க முடியாது, எலும்பை மட்டும் தனியா செதுக்க முடியாது, உடலாதான் செதுக்க முடியும். உடலை கொஞ்சம் ஒல்லியா செதுக்கிருக்கலாம்ன்றதா அது என்னமோ ஒண்ணுங்க. அது எதுக்குங்க? இப்ப இவர் வந்து இவரும் அப்படிதான் செதுக்கப்பட்ட சிலையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் பேசுனா என்ன ஆகும் தெரியல. பேசலையே, அப்படி எதுவும் பேசுனா என்ன ஆகும் தெரியல. என்ன ஆகும்? டேய், எங்க அண்ணன் இப்ப சட்டை பாக்கெட்ட கிழிப்பான் பாடுறா, கீழே விழுந்த காசை எடுப்பான்னு நினைக்கிறியா? மாட்டான்டா, அப்படியே போவான். ஆக்சுவலா காலையில லைவ் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்ப எடுத்து பார்த்தப்ப பேப்பரை பார்த்து தான் படிச்சுட்டு இருந்தாரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே இப்படிதான் பாடல் இருந்தது. அதுக்கு பிறகுதான் முடிவு பண்ணாங்க, ரைட்டு அடுத்து வந்து வேம்பயர் மோடுக்கு வருவாங்க, எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் அடி கேள்வியை பூரா கேட்டாங்கன்னா நம்மால இந்த பேப்பரை எழுதி கொடுத்ததையே நேத்து பூரா படிச்சுட்டு இப்ப வாசிக்கிறதுக்கே இவ்வளவு இழில் இருக்கிறாரு. இனி இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம எழுதிட்டு வந்து நோட்ஸ் கொடுத்தோம்னா இதை என்னைக்கு அவர் எழுதி கூட்டி படிச்சு அதை என்னைக்கு அவர் பதிலா வந்து வாசிச்சு ஆவாது, கட் பண்ணு அப்படின்ட்டாங்க போல் இருக்கு. மொத்தமா கட்டு. எங்க பிரச்சனை தொடங்கி இருக்குன்னா, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றங்களில் எல்லாவற்றிலும் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் எம்எல்ஏ ஒருத்தரும் தலையிடுதல் இருக்குன்னு செய்தி. அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருந்து திடு திடு விஜய் தாம் எதுக்கு ஓடி வர்றாரு? அவர் இல்ல பிரச்சனைக்குரியவர், ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ தான். என்ன நான் இருக்கேன், இவரே வர்றாரு. அண்ணே, நம்ம கூப்பிட்டது சவுத் எம்எல்ஏன்னு, நீங்க என்ன நார்த் எம்எல்ஏ கூட்டிட்டு வரீங்க? அவர் வந்து திடு 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 ஓடி வர்றாரு. இப்படி வந்து கேள்வி கேட்கப்பட்டது வந்து பிரச்சனையை குறித்து விவாதிக்கணும். இந்த விஷயத்தை யார் பேசணும்னா, சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய, காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய துறை அமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் பேசணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்றது விமர்சனமா வந்த உடனேயே யார் வர்றான்னா, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு மவுத் பீஸாவே தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய
மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு அவர் கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே நீங்க எங்க இப்ப இது ஸ்கிரிப்டா, இதை யாராவது கேட்டாங்க? இப்ப கையில வச்சிருந்த ஒரே பிரம்மாஸ்திரத்தை போட்டாச்சு, நாளைக்கு வர்ற கேள்விக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க. நாங்க ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு தொகுதியிலையும் பேசுனதுனால 108 சீட் எங்களுக்கு ஜெயிச்சிச்சு அப்படின்னு அடுத்த நாள் 234 பேசியிருக்க வேண்டியதானே. யாரு வேணாம்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு நாள் பேசுவாங்க. நாங்க 5 நிமிஷம் பேசுனதுனாலதான் அது என்னது வில்லிவாக்கம் தொகுதியில அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொரு தொகுதியா ஆரம்பிச்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சிவசங்கர் அட்லியை பத்தி பேசிட்டாரு அப்படின்றாங்க. அவர் அட்லியை பத்தி பேசல, அவர் ஆளுநரை பத்தி பேசிட்டாரு. இவங்க டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக அட்லியை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. இன்னொன்னு, சட்டமன்றத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் செட்டையரா பேசத்தான் செய்வாங்க. பழைய ஃபுட்டேஜ் ஒண்ணு இருக்கு. அதாவது செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தங்கந்தன்னரசு திருச்சுழி தொகுதி, அது அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கு. இவர் மதுரை, எல்லாருக்கும் ஒரே ஏரியா தான். அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் வந்து நீண்ட கால சட்டமன்ற அனுபவமும் இருக்கு, அந்த மக்களை பற்றின புரிதலும் இருக்கு. இவர் வந்து எங்க இதுக்கு வந்து காலேஜ் வேணும் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க, எல்லாம் சாங்ஷன் பண்ணி தரோம் நீங்க தங்கம் தன்னரசு பதில் சொல்ல. ஒரு கட்டத்துல வந்து செல்லூர் ராஜ் வந்து மதுரையில வந்து ரெக்ரியேஷனே இல்லாம இருக்கு, மக்களுக்கு பொழுதுபோக்கு இடமே இல்லாம இருக்கு. அது உண்மைதான். அப்ப நம்மளுக்கே வந்து பொழுதுபோகலை அப்படின்னா ராஜாஜி பார்க்கு, அப்புறம் காந்தி மண்டபம், தமுக்க மைதானத்துல அப்ப ஏதாவது தமுக்கத்துல ஏதாவது போடுவாங்க. அதுலயும் அப்பள விலை ஏறினதுல இருந்து யாரும் போறது இல்ல. அப்புறம் விஷால் டிமால், அப்புறம் திருப்பரங்குன்றத்துல ஒரு பார்க் இருக்கும். ஆமா, இதுலயுமே வந்து இந்த பார்க்குகள்ல பூரா வந்து எவன் போய் உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னா இவனுங்க போறதுனால குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும், நீங்க போய் பாருங்க. 6 மணிக்கு மேல போலீஸ்காரங்க கம்பு எடுத்துட்டு உள்ள திருன்னு வருவாங்க. திருப்பரங்குன்றம் பார்க் அப்படி இருக்காது, ஃபேமிலி பார்க்கா தான் இருக்கும். மதுரையில வந்து எக்கோ பார்க்ல அப்படி சம்பவங்கள் நடந்தது. அதற்கு பிறகு அது தட்டி கேட்கப்பட்டு அதெல்லாம் மாத்தி விட்டாங்க. அதுக்கும் என்ன காரணம்னா, இந்த காதலர்கள் போறதுக்கு ரெக்ரியேஷன் ஸ்பாட் இல்ல. இத வந்து செல்லூர் ராஜ் கேட்க இங்கிட்ட இருந்து கேட்டாரா, ஜெனரலா ரெக்ரியேஷன் கேட்கிறாருங்க. அவர் லவ்வுக்கெல்லாம் எதிரானவரால இருப்பாரு, தெரியல நமக்கு தெரியல. அவர் வந்து கேட்க தங்கம் தன்னரசு இங்க இருந்து மதுரைக்கு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் எங்க அண்ணன் தர்மாக்குள் செல்லூர் ராஜ் இருக்கும்போது வேற என்னங்க தேவைன்னு சொல்ல செல்லூர் ராஜு சிரிச்சுட்டே உட்கார்ந்தா இருந்தாரு. அது இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லிலாம் பேசுறது. செல்லூர் ராஜு சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. திமுக காரங்களும் அதை எடுத்து போட்டு இங்க பாடுறா இவ்வளவு மானக்கேடா பேசுறாங்க இப்படி உட்கார்ந்து அப்படின்னு திமுக காரனும் கேட்கல, அதிமுக காரணம் எப்படி எங்க உறுப்பினரை நீங்க அப்படி பேசலாம் அப்படின்னு முஷ்டிய முறுக்கல. 2 பேருமே அதை ஜோவியலா எடுத்து, ஏன்னா வந்து 24 மணி நேரமும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. சட்டசபையில் இருந்தா இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் நடந்தாதான் வந்து கலகலப்பா இருக்கும். அதாவது சொல்லலாம், இப்போ இவரே கூட முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கூட 1967 திமுக செய்திருக்கக்கூடிய சாதனைகளுடைய தொகுத்து தான், இல்ல பெரியார் வந்து திராவிடர் கழகத்தின் போது நிகழ்ச்சியில் பேசிய ஒரு சில செய்திகளை மேற்கோள் காட்டி இப்படிலாம் சொல்லலாம். இப்படிலாம் சொன்னா விஜய்க்கு தெரியுமா? அவர் எழுத்தாளர், அவர் புத்தகம்லாம் எழுதியிருக்காரு, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் பல வகையால் எழுதியிருக்கிறாரு. அவர் அப்படி சொல்றதன் மூலமா இதெல்லாத்தையும் தொகுத்து ஆட்டையை போட்டு நீங்க வந்து எழுதி வச்சு வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் சொன்னா விஜய்க்கு சொல்லணும், பெரியார்னா யாரு, அண்ணான்னா யாரு, 1967னா யாரு தெரியாது. அப்ப என்ன அவருக்கு தெரியும்? அவருக்கு அட்லிய தெரியும். அதனால அட்லின்னு சொன்னோம்னா அவரால் ரிலேட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால சிவசங்கர் அவர்கள் தெரிஞ்ச அவர் அப்படியேதான் சொல்றாரு. வெளியில வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஏங்க அவங்களுக்கு அதாங்க புரியும், அதனாலதான் அப்படி பேசுனேன்னு. அந்த மொழி தான் அங்க போய் சேரும். எந்த மொழியை வைத்து வந்தார்களோ அந்த மொழிக்கு செல்ல வேண்டும் தான் சொன்னேன். இல்ல வைகை செல்வன் இப்படி சொல்றாரு, வைகை செல்வனுக்கு நான் பேசலைங்க, வைகை செல்வன் வகைரா வேறங்க, இவங்க வேறங்க அப்படின்னு. அவர் சொன்னது என்ன, அட்ட காப்பி அடிச்சு சீன் பை சீன் காப்பி அடிச்சு ஒன்ன கிரியேட் பண்றது இல்லம்பீங்களா? அட்லி வந்து எந்த படத்துல இருந்து காப்பி அடிக்கல. ஏங்க ஆர்யா பேசின போன் காலே இருக்கேங்க அட்லி கிட்ட, என்ன பச்சான் என்ன படத்தை பாட்டே போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு 7 சொரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுதான். இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி வரைக்கும் அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணாங்க. பேசுனதுல என்ன கேடு வந்து போச்சு? அதுக்கும் கூட ரோசம் வந்து விஜய் பேசல. பக்கத்துல இருந்த ராஜ்மோகன் எந்திரிச்சு பேசினாரு. ராஜ்மோகன் பேசின உடனே சிவசங்கர் சாருக்கு எவ்வளவு பெரிய மதிநுட்பம் இருக்கும்னா, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம சட்டமன்றத்துக்கும் அட்லிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு ராஜ்மோகன் கேட்க, அதுக்கு அவரு நான் அட்லியை பத்தியும் பேசுவேன், காம்பினேஷன் கரெக்டா இருக்கணும்னா இட்லின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, ஆனா சட்னின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? சட்னி. அந்த சட்னில தான் அவர் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாப்ல.
அது ராஜ்மோகன் எந்திரிச்சு கேட்டதுனால விஜய்க்கு வந்து எப்படி அட்லிங்கிறத சொன்னாரோ அதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்ச உடனே இவருக்கு வந்து சட்னி சொன்னா பிடிக்கும். இப்ப விஜய் பேசினாரு, விஜய் இதை கேட்டாரு அப்படின்னா அவருக்கு சொல்லலாம், நான் அட்லியை பத்தி பேசுவேன், 3 ரோசஸ் டீத்தூளை பத்தி பேசுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி இவர் கேட்கலாம். ஆமா, இப்ப ராஜ்மோகன் பேசும்போது இதான் கேட்க முடியும், வேற என்ன கேட்கறது? இத வந்து கையாமியான்னு கத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா வார்த்தைகளில் பேசிக்கொள்வது அப்படிங்கிறது ஓகே. பட் அதையுமே அவை குறிப்புல வேணும் வேணாங்கிறத சபாநாயகருக்கு முடிவுக்கு உட்பட்டு அதை வச்சுக்கிறாங்களா இல்லையான்றது மேட்ரு. ஆனா துறை ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வைப்பதற்காகத்தான் சட்டமன்றத்துக்கு எல்லாரையும் அனுப்புறோம். அப்ப அந்த எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பும் போது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும். அந்த அமைச்சர்கள் பதில் சொல்லலாம் சொல்றாங்க, நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் இப்படி சொல்லிடலாம்ல, வீடியோவை கட் பண்ணிட்டா அவங்க சொல்லிக்கலாம். இல்ல உண்மையிலே துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. யாரு? ஒரே 3 பேரு. ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ். விஜயுடைய மினிஸ்ட்ரிக்கும் ஆதவர்ஜுனா தான் பதில் சொல்றாரு அப்படிங்கிறது வந்து ஆகப்பெரும் ஜோகம். எந்த அமைச்சருமே பேசக்கூடாதுன்றது ரூல் ஆக்கிட்டாங்க. ஆவேக்காரர்கள் யாரும் பேசல. இன்னைக்கு கொண்டு வந்தது மேகதாது அணையை கட்டுவது தொடர்பான, அதை தடுப்பது தொடர்பான தீர்மானம். யாரு பேசணும்? நீர்வளத்துறை அமைச்சர் பேசணும். தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழியட்டும். நீர்வளத்துறை அமைச்சர் எந்திரிச்சு மேகதாது அணையினுடைய வரலாறு என்ன, அதற்கு முன்பு அங்கு என்ன இருந்தது என்ன இல்லை, காவிரிக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன இருந்தது என்ன இல்லை, எந்த கரையில் யாருக்கு பாத்தியதை உண்டு, இதை செய்யலாமா கூடாதா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது, காவிரி நடுவர் மன்றம் என்ன சொல்லி இருக்கிறது, நதிநீர் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்க. ஒண்ணுமில்ல, சார் கொடுத்துருவாரு. ஏன்னா இந்த மேகதாதுவுக்கு எதிராக இந்த கடந்த 6 வருஷத்துல 6 தடவை தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லாமே ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அந்த அதிகாரிகிட்ட கேட்டா தூக்கி எடுத்து கொடுத்துட போறாரு. இல்லன்னா துரைமுருகன் ட்விட்டர் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே எழுதுனதை போட்டிருப்பாரு. நீங்க கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அரசினுடைய பேரை மறைச்சிட்டு கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு இந்த நியூஸ் கார்டுல தான் பார்த்தேன், நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசவில்லை அப்படின்னு. யாருன்னு எனக்கு புரியவே இல்லை. பிறகுதான் விசாரிச்சா அது புஷி ஆனந்த்ன்றாங்க. அடப்பாவிங்களா, புஷி ஆனந்த் என்ன ஆனந்த்னாவது போடுங்க, யார் வேற யாரும் ஆனந்த் போல. இந்த விளக்கங்கள்லாம் புஷி ஆனந்த் வாசிக்க நம்ம கேட்க ஆஹா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பாவத்தை வந்து தமிழ் மக்களுக்கு நம்ம செலுத்திட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் விஜய் எந்திரிச்சு வாசிச்சாரு. விஜய் வாசிச்சதும் பெரும் பாவமா தான் கேட்பவர்களுக்கு இருந்தது. அதற்கு பிறகு இன்னும் இந்த பாவங்களை எல்லாம் மக்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம், அதனால ஒளிபரப்பை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு அமைச்சர் ராஜ்மோகன் தரப்பினர், அவங்க தானே பொறுப்பு ஒளிபரப்புக்கு, செய்தி ஒளிபரப்பு நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு வந்து விளக்கம் வந்து ராஜ்மோகன் வந்து வெளியில எப்படி கொடுப்பாரு? ஏன்னா நேத்து வந்து ஒளி பிறந்து விட்டது, வழி பிறந்து விட்டதுன்னு பேச என்ன சொல்லுவாங்கன்னா, பேரவை மாண்பை கெடுக்கும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டார்கள், அதை ஒளிபரப்பி பேரவையின் மாண்பை நாங்கள் கெடுக்க விரும்பவில்லை, அதனால் ஒளிபரப்பை நிறுத்தினோம்னு உருட்டுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பேரவை ஒளிபரப்பு எப்ப நிறுத்தப்பட்டதுன்னா துணை சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது நிறுத்தப்பட்டது. துணை சபாநாயகர் இப்ப பேசுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு நின்று அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே சபாநாயகர்கிட்ட இருந்து ஒரு ஒயிட் ஷர்ட் வச்சு டக்குன்னு கட் பண்ணி விட்டாங்க. அப்ப மூமெண்டே இல்லை டிஎம்கே சைட்ல இருந்து, நீங்க உருட்டுங்க, அப்ப இந்த வீடியோவை எடுத்து போடுவோம் உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத. ஆமா, இப்படியாக இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடரே வந்து அமளியாக ஆரம்பித்திருக்கிறது. மறைக்கிறாங்க, இருட்டடிக்கிறாங்க. இது வந்து பெரிய போராட்டங்க. சட்டமன்றத்துக்குள்ள நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ என்ன பேசுறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு சாமானிய வாக்கு செலுத்தியவர்களுக்கும் உரிமை இருக்கிறதுன்னு நம்ம போராடி வாங்கின ஒரு உரிமை. அந்த உரிமையை இப்ப மறைக்கிறான், இருட்டடிக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு வந்து பொது சமூகமா இருக்கக்கூடியவர்கள், தங்களை நடுநிலைவாதிகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள், அறம் பேசக்கூடிய நபர்கள் அனைவரும் திரண்டு எழுந்து கேள்வி எழுப்பணும். இது வந்து சட்டமன்ற மரபை வந்து நீங்க வந்து காலி பண்றீங்க, ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்கணும். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா காலத்திலேயாவது ஜெயா டிவில அங்கங்க சில புட்டேஜஸ் போடுவாங்க. இப்ப இவங்க எதுல போட போறாங்கன்னு தெரியல. வருகிறார் வெற்றி மீடியா, வெற்றி மீடியா அதையே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அதுக்குள்ள ஒரு நாஞ்சில் சம்பத் அதுக்கு பைக்லாம் கொடுத்தாரு. எதுக்கு ப்ரோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டு? நாங்க இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ், நாங்க அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமா நடத்தல. போறாங்க.